வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் 2வது பாகத்துல பிப்ரவரி மாத செய்திகள் நம்ம படித்துட்டு இருக்கோம். நேத்திக்கு பாபு மதன் மோகன்லால் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, விடுதலை அடைந்த ஆன்மாக்களால அவங்களுக்கு உடல் இல்லாமல் எப்படி இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கு ல அங்கிருந்தே அவங்களுடைய அப்பாவே ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அது அவங்க மனக்கண்ணால பாக்குறாங்க. அதனால அவங்களுக்கு அது ஃபுல்லா ஒரு கூருணர்வு திறனால புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பாபுஜி ஒரு விளக்கம் அளிக்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். மூத்த தெய்வீக சாதுக்களின் ஆன்மா உடலை விட்டு பிரியும் போது சரீரத்துடன் இணைந்து செயல்பட்ட இயக்க திறன்கள் அனைத்தும் செயலற்றதொரு நிலையில் தமது அடிப்படை மூலக்கூறுகளுடன் கலந்து விடுகின்றன. அவர்களுடைய இந்திரியங்கள் செயலற்றவை ஆகின்றன. இதை இன்னொரு விதமாகவும் நாம் சொல்லலாம். அதாவது இந்திரியங்கள் அவற்றின் ஆதார அடிப்படையுடன் இணங்கிய நிலையை பெற்றுவிடுகின்றன. இந்த அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கும் பரம்பொருளின் துகள்கள் அவரது ஆன்ம சரீரத்தில் நிரம்பி விடுகின்றன. இங்கு துகள் என்ற சொல் புரிந்து கொள்ளும் பொருட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. பரம்பொருளுடைய குணாதிசயம் என்ற வார்த்தை இன்னும் பொருத்தமாக இருக்கும். அது நம்முடைய சரீர மட்டத்துல இருக்கக்கூடிய புலன்களுடைய செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிற இந்திரியங்கள், இவற்றினுடைய தன்மைகள் அப்படியே அவங்களுக்குள்ளார எசன்ஸாக மாறி, அந்த எசன்ஸ் அவங்க அந்த உள்ளுக்குள்ளார கலக்கிற அந்த ஒரு நிலையில, அதாவது ஆன்ம சரீரத்தில் அவங்களுடைய ஆன்மாவுல போய் நிரம்பிடுது. அதனால இந்த தன்மையெல்லாம் அவங்க சாரமாக மாற்றி அவங்களுடைய ஆன்மாவுல ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தனது வாழ்நாளிலேயே ஆன்மீக விரிவாக்கத்தை பெற்றுவிடும் ஒருவரிடம் அவர் சரீரத்தை துறந்த பின்னரும் அந்த விரிவாக்கம் எந்த மாற்றமுமின்றி அப்படியே நிலைத்திருக்கிறது. அதை எல்லையற்ற நிலை என்று சொல்லலாம். ஆகையால் காற்று ஆகாயம் போன்று எல்லா இடங்களிலும் அவர் நீக்கமற நிறைந்துள்ளார். அந்த மாதிரி ஒரு விடுதலை அடைந்த மூத்த சாதுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய தெய்வீக மான சாதுக்கள் அவங்க உடலை விட்டு நீங்கும் பொழுது உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய உடல் இந்திரியங்களுடைய தன்மைகள் எல்லாம் அவங்களுடைய ஆன்மாவுல கரையுது. அவங்க காற்றினுடைய ஒவ்வொரு துகள்லையும் வளிமண்டலம் முழுவதிலும் நிரம்பிக்கிற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கிறாங்க. இதுதான் எல்லையற்ற நிலை என்று சொல்லலாம். காற்று அல்லது ஆகாயம் போன்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் நீக்கமற நிரம்பி இருக்கிறாங்க. இப்படி அவங்க தங்களை விரிவடைய வச்சு வளிமண்டலம் முழுவதும் எக்ஸ்பேண்ட் ஆகி நிற்கிறதுனால எவராவது ஒளி அல்லது எண்ண வடிவில் செயல்புரியும் பொழுது, இவர்களுடைய எண்ண அலைகளாவது அதிர்வடையும் பொழுது அந்த செய்கை ஒருவித அதிர்வை அங்கு ஏற்படுத்தும். உதாரணமாக ஒருவர் ஏதாவது ஒன்றை பார்க்கும் பொழுது அந்த பார்வை சக்தியால் அதன் மீது ஒரு அதிர்வு உருவாக்கப்படுகிறது. கூர்மையான உணர்வு திறன் உடையவராக இருப்பதால் அந்த பொருளை பற்றிய அறிவை அவர் பெறுகின்றார். இவ்வாறாகத்தான் விடுதலை அடைந்த ஆன்மாக்களால் அனைத்தையும் அறிய முடிகிறது. இப்ப நாமும் அது மாதிரி செய்கிறோம். எல்லா பொருளை பற்றியும் உடனடியாக தெரியாட்டியும் ஒரு புதுசா ஒரு போன் வாங்குறோம், இல்ல ஒரு டூ வீலர் இது வரைக்கும் வாங்காத மாடல்ல ஓட்டுறோம்னா கூட எல்லாத்தையும் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது இல்ல, செய்யறது. வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது அல்லது போனை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதை பற்றிய ஒரு அறிவு உள்ளுணர்வாக நமக்கு சில இடங்கள்ல பெறுவதை நாமே பார்த்திருக்கோம். அது எதனால அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. பார்வையினால ஏற்படுற சக்தியினால ஒரு அதிர்வு உருவாக்கப்பட்டு அந்த அதிர்வு கூர்மையான உணர்வு திறன் உடையவர்களால அறிவாக மாற்றிக்கொள்ளப்படுகிறது. ஒரு விஷயத்த பார்த்த உடனே அதை பத்தி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே கண்டிஷன் தான் அந்த ஒளி உலக ஆன்மாக்களுக்கும் இருக்கு. அவங்களும் அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் புரிந்துக்கிறாங்க. வளிமண்டலத்துல என்ன அலைகளாக எந்த அதிர்வுகள் ஏற்பட்டாலும் அந்த அதிர்வுகளை அவங்களால புரிந்து கொள்ள முடியுது. அந்த அதிர்வுகள் மூலமாக அவங்க ஒட்டுமொத்தமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிய உணர்வுக்கு போயிடுறாங்க.
இதான் அவங்க சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் கான்செப்டுவலா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம முடிந்தால் புரிந்து கொள்ளலாம். எனக்குமே வந்து இதை பத்தி ஒரு தெளிவா சொல்ல தெரியல. இவ்வளவுதான் எனக்கு புரிஞ்சது. மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்போது அன்பு ராமச்சந்திர எடுத்து கூறிய அனைத்தும் அவர் சுயமாக கூறியதே. அது சரியானது. இயற்கையின் ரகசியமாகிய அது அவர் வாயிலிருந்து வெளிப்பட்டுள்ளது. ஆனால் அதை விளக்குவதற்கு தகுந்த வார்த்தைகள் அவருக்கு கிடைக்கவில்லை. இது விடுதலை அடைந்த ஆன்மாக்களை பற்றியதாகும். இந்த கூற்று அவர் எந்நேரமும் என்னுடனும் பரம்பொருளுடனும் தொடர்பில் இருப்பதன் விளைவால் வெளிப்பட்டது. இது வந்து தெய்வீக வார்த்தைகள்னு சொல்றாரு. என்னோடையும் பரம்பொருளோடையும் அவர் கனெக்ஷன்ல இருக்கிறதுனாலதான் இந்த தெய்வீக ரகசியத்தை அவரால் சொல்ல முடியுது. படைப்பு ஆரம்பிப்பதற்கு முன் பரம்பொருளின் நிலை ஒரு கோலத்தின் வடிவில் இருந்தது என்று கூறலாம். இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல நம்ம வந்து அதை ஒரு பொன் வடிவமான முட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வடிவத்துல இருந்தது என்று சொல்லலாம். பிரபஞ்சத்தின் படைப்பிற்கான காலம் வந்தபோது ஒருவித சங்கல்பத்துடன் கூடிய ஒரு அசைவு ஏற்பட்டது. அசைவு ஏற்பட்ட உடனேயே சக்தியானது அணு, பரமாணு என்று உருவெடுத்தது. தாதுக்கள், தாவரங்கள், விலங்குகள் அனைத்தும் ஜபமாலையின் மணிகள் போல அத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தன. அதாவது அவற்றிற்கான நோக்கம் பிறந்ததும் இறுதி பரம்பொருளின் வெகு அருகிலுள்ள ஆதார மூலத்திலிருந்து அவை வெளிப்பட்டன. வெளிப்பட்ட படைப்புகள் தங்களுடன் சக்தியையும் கொண்டு வந்தன. அந்த பிரவாகத்தில் ஒரு முடிச்சை போல் வெளிப்பட்ட இயற்கை சக்தியால் நிரப்பப்பட்டிருந்தது. இந்த பிரவாகங்கள் எந்த அளவிற்கு இறுதி பரம்பொருளுக்கு அருகாமையில் இருந்தனவோ அந்த அளவிற்கு அதன் சக்தியை, அதாவது சூட்சுமத்தன்மையை கொண்டிருந்தன. இந்த சக்தி ஓட்டங்களால் ஊடுருவப்பட்டு அதனுள் கட்டுப்பட்டுள்ள மனிதன் அந்த ஓட்டம் தன்னுள் இறங்கியதற்கு ஏற்ப சக்தியையும் கொண்டவனாக தோன்றினான். ஒரே பிரவாகம்தான். அதுவே சூட்சுமம் என்றும் மிக சூட்சுமம் என்றும் அதிசூட்சுமம் என்றும் விளக்கம் அளிப்பதற்காக சொல்லப்படுகின்றது. தனித்தனியா மனிதனுக்கு தனியான பிரவாகம், இயற்கையில் உள்ள வெவ்வேறு பொருள்களுக்கு தனித்தனி பிரவாகம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே எனர்ஜி தான். அது ஒன்னொன்னுட்டேருந்தும் வெவ்வேறு அதிர்வு நிலையில வெளிப்படுகின்றது. திரும்பி செல்ல வேண்டிய மனிதன் கீழ் இறங்கிய பிரவாகத்துடன் பின்னோக்கிய செயல்முறை மூலமாக மேலே செல்ல வேண்டும். இப்ப நம்ம ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் எடுக்கிறோம். எந்த பிரவாகத்து மூலமா கீழே இறங்கி வந்தோமோ அந்த பிரவாகத்து மூலமாகத்தான் நம்ம திரும்பி மேல போக வேண்டும். இவ்வாறாக மிக சூட்சுமமான நிலையில் இறுதி பரம்பொருளுக்கு மிக அருகில் அவன் செல்கின்றான். அவன் மேலே செல்ல செல்ல அவனுடைய சக்தியும் அதிகரித்து கொண்டே போகின்றது அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா இதெல்லாம் ரொம்ப ஒரு சூட்சுமமான விஷயமாக இருக்குது. அதனால இதை நான் படிச்சிருக்கேன். இதுக்கான ஒரு விளக்கங்கள் வேற யாருக்காவது தெரியும்னா கூட நீங்க வந்து நம்ம வாய்ஸ் ரியல் குரூப்ல நல்லா தெளிவா நீங்க யாராவது போடுங்க. இது வந்து படைப்பின் போது எப்படி வெளிப்பட்டது, என்ன மாதிரியான அந்த ஒரு பிரவாகம் இருந்தது, அதுல மனிதன் எப்படி வந்தான் அப்படிங்கிறத பற்றிய லாலாஜியினுடைய ஒரு ரிவீலிங். இது வந்து போக போக நமக்கு ஒரு காலத்துல மாஸ்டருடைய கருணை இருந்தால் புரியலாம். இப்ப லாலாஜி பாபுஜிட்ட சில அடிப்படையான ரொம்ப யதார்த்தமான சில கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகள் வந்து நம்ம எல்லாருக்குமே எழக்கூடியவைதான். இந்த கேள்விகள் ரொம்பவும் முக்கியமானவை. ஆனா இதுக்கு பாபுஜி உடனே பதில் சொல்லல. பட் இந்த கேள்விகளை பார்ப்போம். விடை காண்பதற்காக லாலாஜி எழுப்பிய கேள்விகள். ஆன்மீகத்தின் வெவ்வேறு நிலைகள் எவ்வாறு உருவாகின்றன? அவை அவ்வாறு ஏன் பிரிக்கப்பட்டன? மிக பரந்ததாக இருப்பனவற்றை வேறு விதமாக பிரிக்க முடியாதா? சொல்றோம்ல, பிரம்மாண்ட மண்டல், இதய மண்டலம், அப்புறம் பரபிரம்மாண்ட மண்டலம், பிரபுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் ஏன் உருவாகுது? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுதானே. ஒரே பிரவாகம், ஒரே மனிதனுக்குள்ளார இதெல்லாம் எப்படி வெவ்வேறு நிலைகள்லாம் உருவாகின்றன? ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்க? அதை வந்து வேறு விதமா பிரிச்சு பார்க்க முடியாதா? இப்படிதான் பிரிக்கணுமா? இது ஒரு கேள்வி. இப்படி பிரிச்சு இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ஹடயோகத்தின் அஸ்திவாரம் எவ்வாறு போடப்பட்டது? அப்புறம் ராஜயோகம் எப்படி வந்தது? மனிதனுடைய மனோபாவம், மனோதத்துவத்திற்கும் இயற்கைக்கும் உள்ள சம்பந்தம் எத்தகையது? அதன் விதிமுறைகள் என்ன?
ஒரு 4 கேள்வி, 4மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் ஹடயோகம்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் அந்த ஹடயோகத்துக்கு எப்படி அடிப்படை ஏற்பட்டது? இது மூலமா தான் கடவுளை அடைய முடியும்னு எப்படி ஐடியா வந்துச்சு எல்லாருக்கும்? அதுக்கப்புறம் ஹடயோகத்திலேருந்து ராஜயோகம் எப்படி தெரிய வந்துச்சு? மனுஷன் உடம்பு ரீதியா அடையலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து மன ரீதியாக செயல்பட்டு அடைய வேண்டுங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? ராஜயோகம் எப்படிக்கு அதுல இருந்து உதயமானுச்சு? ராஜயோகம் வந்த பிறகு மனிதனுடைய அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சுக்கும் நேச்சருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்துச்சு? இதெல்லாம் கேட்கிறாரு. நம்முடைய மனம் இயங்குற தன்மைக்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடுத்தது இதுக்கு ஏதாவது பேஸா ரூல்ஸ் இருக்கா? இதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஒரு டீச்சர் வந்து பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு பையன்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாபுஜியினுடைய வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த தெய்வீகத்தன்மையை எடுத்துக்கிட்டு ரகசியங்களை வெளியில கொண்டு வரும், அதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கட்டும் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். 3வது, மனிதனுக்கு எங்கிருந்து உயிரோட்டம் கிடைக்கிறது? அதாவது உயிர் வாழ தேவையான பிராண சக்தியை அவன் எவ்வாறு அவனுக்குள் உருவாகிறது? இந்த உயிர்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜீவ சக்தி எங்க இருந்து அவனுக்கு கிடைக்கிறது? 4வது, மூளையில் உள்ள நுண்துகள்கள் எந்த ஆன்மீக பிரதேசத்துடன் சம்பந்தப்பட்டவை? அந்த பிரதேசத்தில் நிலவும் நிலை என்ன? மூளையினுடைய நுண்துகள்கள். மனிதனுடைய இயல்பை மாற்றுவது எப்படி? இந்த கேள்விக்கு தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் யாராலையும் விடை கண்டுபிடிக்க முடியாத கேள்வியில இது ஒண்ணு. மொத்தம் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். மனிதனுடைய இயல்பை எப்படி மாற்றுவது? மனிதனுடைய நடத்தையை கூட மாத்திடலாம். அவன் இயல்பை எப்படி மாற்றுவது? நல்லதோ கெட்டதோ குணாதிசயங்களை அமைத்துக் கொள்வதில் இயற்கையின் தாக்கம் எவ்விதத்தில் உதவுகிறது? ஒரு நல்ல குணம் அல்லது கெட்ட குணம் அதை நம்ம வந்து நமக்குள்ளார உருவாக்கி கொள்வதற்கு இயற்கை எப்படி நமக்கு உதவி செய்கின்றது? நடத்தையுடன் சம்பந்தப்பட்ட துகள்கள், கேரக்டரோட எந்த பார்ட்டிகிள்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அந்த பார்ட்டிகிள்ஸை கிளீன் பண்ணா நடத்தை நல்லாயிடும் அப்படிங்கிற மாதிரி உடம்புல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்ல நடத்தையோடு சம்பந்தப்பட்ட துகள்கள் எவை? இந்த துகள்களை எப்படி மாற்றமடைய செய்ய முடியும்? எல்லாமே ரொம்பவும் நம்ம அடிப்படையா நம்ம எல்லாருக்கும் தேவையான சில கேள்விகள் தான். அன்பு ராமச்சந்திராவிடம் விடை காண்பதற்காக நான் இந்த கேள்விகளை அளிக்கிறேன். பண்டாராவிற்கு பிறகு அவர் இவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இதற்கிடையில் அவருக்கு பதில்கள் தோன்றினால் அவர் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதிக கவனம் இந்த கேள்விகள்ல செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இரவு 9:30 மணிக்கு தமது வலது மற்றும் இடது புறங்களில் அவர் ஏதோ அசைவை உணர்ந்தார். அவர் அதை பற்றி ஏதோ எழுத இருக்கிறார். இப்ப பாபுஜி சொல்றாரு, கலந்துரையாடல்களின் போது சின்னத்தை பற்றி குறிப்பிடப்பட்டது. மிஷனுக்கு இன்னும் எம்பளம் நம்ம வந்து இன்னும் உருவாக்கல. அந்த எம்பளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. இந்த ஏதோ எழுத இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவரு சில பேரோட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அது என்னங்கிறது பின்னாடி எங்கேயாவது சொல்லுவார். கலந்துரையாடல்களின் போது சின்னத்தை பற்றி குறிப்பிடப்பட்டது. இப்ப திரும்பி லாலாஜி சொல்ற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். லாலாஜி, ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை அன்பிற்குரியவரின் முகத்தின் ஒளிர்வில் மூழ்கி இருங்கள். அன்பிற்குரியவுடன் நீங்கள் அறிமுகமான பின் உங்களுக்கே நீங்கள் அந்நியராகி விடுங்கள். இது வந்து ஒரு பாரசீக கவிதை. இதை வந்து லாலாஜி சொல்றார். என்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்குள்ளார நம்ம வர்றோமோ அன்னையிலிருந்து அந்த ஆன்மீக யாத்திரையுடைய முடிவு வரை அன்பிற்குரியவர், அதாவது மாஸ்டருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக ஒளியில், முகத்தின் ஒளிர்வில், அந்த பிரசன்னத்தில், அதனுடைய பிரகாசத்தில் மூழ்கி விடுங்கள். அவரோடு நீங்கள் அறிமுகமான பின் அவரும் நீங்களும் ஒன்றாட ஒன்று கலக்கிற அந்த கண்டிஷன், அவரை நீங்கள் அவரை நீங்களும் வந்து வேறு மட்டங்கள்ல புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே அந்நியராகி விடுங்கள். நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுங்க. எல்லாமே அவருதான் நினைக்க ஆரம்பிங்க அப்படின்ற இந்த கவிதையை இங்க சொல்றாரு. 8 பிப்ரவரி 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, உங்களது தாயார் மதிப்பிற்குரிய லாலாஜியின் மனைவி மிகப்பெரிய ஏமாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு நம்ப முடியாத உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. பேராசை ஒரு கொடும் பேயாகும். இது வந்து அங்க ஃபதேகர்ல நடக்கிற விஷயங்களை சொல்றார்.
உங்களுடைய சித்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும், ஆண்ட் அப்படின்னு. இங்க வந்து இப்ப உங்களது தாயார் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறாரு. உங்களது தாயார், அதாவது லாலாஜியுடைய மனைவி. அவங்க வந்து இன்னொரு குழு இருக்கு இல்லையா, ஏடி ரகுபர் தயாளுடைய குழுவினரால வந்து பொய்யான சில நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டு, அதுக்காக ரொம்ப ஒரு பேராசைப்பட்டு அந்த பக்கமா இருக்கிறாங்க. அவருக்கு நம்ப முடியாத உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. அது மாதிரி செய்யலாம், இது மாதிரி செய்யலாம், இந்த அமைப்பையே மாத்திரலாம், இந்த இந்தியா முழுக்கது பரவ வைக்க போறோம், அதுக்கு நீங்க தான் தலைவி ஆக போறீங்க, இது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். அததான் வந்து லாலாஜி சொல்றார். மிகப்பெரிய ஏமாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு நம்ப முடியாத உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதனால வந்து அவருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட, ஏன்னா முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டு வருவாருன்னா, உங்க சித்தி உங்க மேல ரொம்ப அன்போட இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன விஷயம் புரியல, அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல அதை புரிய வைப்போம், நீங்க அவங்க மேல இருக்கிற அன்பையோ மரியாதையோ குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார். இப்ப 2 தடவையாகத்தான் இது மாதிரி பேசுறாரு. ஒண்ணு வந்து விவேகானந்தர்கிட்ட சொல்றப்ப, பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்றாரு, இங்க எல்லாமே மாறி போச்சு, இனிமே இதை வந்து நான் ஒன்றும் மாற்ற முடியாது, உங்களுடைய சித்தி வந்து, அதாவது அவருடைய மனைவி வந்து, அவங்க போற போக்கு சரியாக இல்லை, அதனால இதுக்கு மேல இதுல நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல, எல்லாத்தையும் சுவாமி விவேகானந்தர் எப்படி சொல்றாரோ அதை வச்சு செய்யுங்கன்னு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். இப்ப இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார். அவங்க வந்து பேராசை என்கின்ற ஒரு கொடும் பேயால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்ப முடியாத உத்தரவாதங்களை நம்பி அதை பின்னாடி போயிட்டு இருக்காங்கிற விஷயத்த சொல்றார். மதியம் 1 மணிக்கு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முற்றிலும் ஆன்மீகமே இல்லாதவராக ஆகியுள்ளார் என்ற முடிவிற்கு நான் வந்துள்ளேன். அவரது சக்கரங்கள் அனைத்தும் செயலற்றதாக்கப்பட வேண்டும். அவரை முழுவதுமாக மந்தமாக்கி விடுங்கள் அப்படிங்கிறாரு. பாபுஜி உடனடியாக அந்த கட்டளையை நிறைவேற்றார். இந்த ஜேங்கிறது பிரிஜ்மோகன்லால், ரகுபர் தயாளுடைய மூத்த பையன். ரகுபர் தயாள் வந்து லாலாஜியுடைய தம்பி. அவருடைய பையன்கள்ல மூத்த பையன் தான் இந்த பிரிஜ்மோகன்லால் அப்படிங்கிறாரு. இவர் வந்து இவங்களுக்கு, லாலாஜியோட மனைவிக்கு ஒரு நிறைய தவறான உத்தரவாதங்கள் அளிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. அந்த அமைப்பு வந்து இவங்க 2 பேரையும் மகாத்மான்னு தான் சொல்றாங்க. லாலா ஏடியையும் சரி பிரிஜ்மோகன்லாலையும் மகாத்மா ரகுபர் தயாள் அப்படிங்கிற வார்த்தைகளால தான் குறிப்பிடுறாங்க. சில இடங்கள்ல வந்து அவரை ஹுசூர் அப்படின்னு ரொம்ப மரியாதைக்குரியவராகவும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அமைப்புல. ஆனா அவங்கள்ட்ட எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் எசன்ஸும் இல்லை, சுத்தமாவே போயிடுச்சு. அதனால அவங்களுடைய சக்கரங்கள், ஆன்மீக சக்கரங்கள் வெளிப்படையில, அதை எல்லாத்தையுமே செயலற்றதாக ஆக்கிவிடுங்கள்ன்ற உத்தரவை லாலாஜி பிறப்பிக்கிறார். அதை பாபுஜியும் செயல்படுத்துகிறார். சுவாமி விவேகானந்தர், நாங்களும் உலகத்தில் பிரசித்தி வாய்ந்த முனிவர்களும் உங்களது உயரிய நிலையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் சகோதரர்கள் தமது கடமைகளை ஆற்றுவதில் அசட்டையாக இருப்பதில் நியாயமே இல்லை. குறுக்கிடும் இத்தகைய அனைத்து விஷயங்களையும் நாங்கள் அகற்றி விடுவோம். இந்த நாடோடிகள் என்றென்றும் காணாமல் போகட்டும். வந்து ஒளி உலக ஆன்மாக்கள்கிட்ட இது மாதிரி வசவு வாங்குறது, இது மாதிரி சாபம் வாங்குறது வந்து உடனடியா தெரியாது. அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். அவர்கள் வந்து வரலாற்றுல அவங்களுடைய வம்சங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு காணாமல் போயிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும். அந்த செயின்லயே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இவ்வளவு பேர் இருக்கும் ஒளி உலகத்துல, எங்களுக்கெல்லாம் உங்களை பத்தி தெரியுது. அங்கேருந்து வந்து கிருஷ்ணர் ஏத்துக்கிறாரு, விவேகானந்தர் ஏத்துக்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏத்துக்கிறாரு. ஆனா உங்களோடயே கூட இருக்கிற உங்களுடைய சகாக்களால உங்களை ஏத்துக்க முடியலையே. இது எந்த அளவுக்கு வந்து இதுதான் அறியாமை அப்படின்னு சொல்றோம். மேக்சிமம் இதுதான் நடக்குது நமக்கு எல்லா இடங்கள்லயும். நம்ம அருகிலேயே இருக்கிற ஒரு விஷயத்தினுடைய மதிப்பு, மரியாதை நமக்கு தெரியாமல் அதை உதாசீனப்படுத்துற குணாதிசயம் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கு. அதை விட அதிகமா என்னன்னா, அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு அதை டாமினண்டா வச்சுக்கிட்டு அதை நம்ம ஆளுகைக்குள்ளார கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் நம்ம எப்பயுமே செய்து கொண்டே இருக்கிறோம் எல்லா இடங்கள்லயும். அதனாலதான் எப்பயுமே என்ன சொல்றாரு பாபுஜினா, உங்க பக்கத்துல உங்களோட இருக்கவங்க எல்லாம் உங்களை விட பல மடங்கு வந்து ஆன்மீகத்துல உயர்ந்தவங்க, உன்னதமானவர்கள்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்க எப்பயும் வச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்ல நம்ம வாய்ஸ் படிக்கும்போது அதை பத்தி நிறைய சொல்றோம். இப்ப பாபுஜி பேசுற சத்சங்கம் சீரமைக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனைக்கான பதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தார். சத்சங்கத்தில் ஏற்பட்டுள்ள அந்த ஒரு குறைபாட்டை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருந்தார். அதுக்கு இப்பதான் பதில் சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், உங்களது சத்சங்கத்தினர் மோசமான நிலையில் உள்ளனர். மனிதர்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டு உள்ளனர். நான் அனைத்தையும் மாற்றி அமைக்க உத்தரவிடுவேன். மதிப்பிற்குரிய லாலாஜியை போன்ற மகாபுருஷருக்கு அவப்பெயர் ஏற்பட இடமளிக்க கூடாது. அவங்களுடைய பார்வைலாம் வேற மாதிரி இருக்கு. இந்த சத்சங்கத்துக்கு அவருடைய சீடர்கள்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கவங்களுடைய இன்னர் கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அது அவங்க எப்படி போறாங்கங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனா அவங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய லாலாஜிக்கு அது ஒரு அவமரியாதை. நாங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், இல்ல நம்மளும் எல்லாத்தையுமே கேட்போம். ஒரு பையன் சரியா இல்லைன்னா எந்த வாத்தியார்ட்ட படிச்ச, இதான் அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னு கேட்போம் இல்லையா? பையனை விட்டுருவோம், வாத்தியார் சொல்லுவோம். அது போல ஒரு சீடனுடைய ஒரு தரமற்ற தன்மைக்கு உடனடியான இலக்காக மாறுறது யாருன்னா குருநாதர் தான். அதனால ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், மதிப்பிற்குரிய லாலாஜியை போன்ற மகாபுருஷருக்கு அவப்பெயர் ஏற்பட இடமளிக்க கூடாது. உங்கள் குருநாதர் உங்களது பலவீனங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள்ட்ட எந்த ஒரு வீக்னஸும் கிடையாது, அத்தனையையும் எடுத்துட்டாரு. ஏன்னா பாபுஜிக்கு இருக்கிற வீக்னஸ்ன்னு ரொம்ப அதிகமாக லாலாஜி சொல்லியிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சோம்பல். நீங்கள் சோம்பலை கைவிட வேண்டும், அதுதான் அடிக்கடி சொல்லுவாரு. சில இடங்கள்ல அவருடைய சுயசரிதையை படிக்கும்போது ஒரு காலகட்டத்துல அவருக்கு இந்த சீட்டாட்டம், அதுல கார்ட்ஸ் பிளேயிங்ல ஒரு சின்னதா ஒரு நாட்டம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில். அது உடனேயே அது நீக்கப்பட்டு விட்டது. மேக்சிமம் பாபுஜிக்கு இருக்கிறது 2 விஷயம். ஒரு வீக்னஸ் அவருடைய உடல் ரீதியானது, அது ஒண்ணு. அடுத்தது மன ரீதியா அவர் கொஞ்சம் சோம்பலான குணாதிசயம் உடையவர். 3வது கொஞ்சம் அவசரம். எந்த ஒண்ணு தனக்கு தெரிஞ்சாலும் உடனே அதை மற்றவங்களுக்கு மாற்றி கொடுத்துடணும். எந்த ஒரு ஆன்மீக புள்ளிக்குள்ளார நுழைஞ்சாலும் உடனே அதனுடைய எல்லையை கண்டுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அவசர நிலை அவர்கிட்ட இருக்கும். இது எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் வரணும் அப்படின்னு முன்னில இருந்து சொல்லிட்டு வராங்க. இதைத்தான் அவர் இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, உங்களது பலவீனங்கள் அனைத்தையும் உங்கள் மாஸ்டர் நீக்கிவிட்டார். உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும் ஆன்மீக பிரகாசம் அளிக்கவும் அவர் தம்மால் இயன்ற அனைத்தையும் குறைவின்றி செய்திருக்கிறார். இனி பொறுப்பை ஏற்று செயல்படுவதும் செயல்படாததும் உங்கள் அனைவரையும் பொறுத்தது. ஸோ அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சிட்டார். உங்களுக்குன்னா பாபுஜிக்கு மட்டும் கிடையாது, பாபுஜியோட இருக்கக்கூடிய பாபு மதன், மோகன்லால், ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா எல்லாருக்காகவும் இத சொல்றாரு. எல்லாருக்கும் அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டார், பொறுப்பையும் கொடுத்துட்டார். இன்னுமே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி அதை செயல்படுத்துவது முழுக்க முழுக்க உங்கள் கைகளில் இருக்கிறது. மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராம்சந்திர ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தமது வீட்டில் நிலவும் நிலையை பற்றி தெரிவித்தார். தமது மதிப்பிற்குரிய குருநாதரால் தீட்சை அளிக்கப்பட்டு அவருடன் தொடர்பில் இருப்பதாக கருதும் தமது சகோதரர்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டார். அவர் வீடு அப்படின்னு நம்ம சொல்றத இந்த மிஷன், அதாவது அந்த லாலாஜியினால் உருவாக்கப்பட்ட அந்த ஆன்மீக அமைப்பு, அதுல இருக்கிற சகோதரர்கள், இவங்களை தான் அவர் குறிப்பிடுறார். வீட்டு சூழ்நிலை அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இந்த சகோதரர்கள் ஏதாவது ஒரு மூத்த முனிவரிடம் சென்று தமது நிலையை வெளிப்படுத்தினால் அது தனது மதிப்பிற்குரிய குருநாதருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். அதனால் அப்படி எதுவும் நிகழக்கூடாது என்றும் பிரார்த்தித்து கொண்டார். ஒரு குரு சிஷ்யன்னா எப்படி இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரிலாம் நம்மளால அன்பு செலுத்த முடியுமா, இந்த மாதிரிலாம் நம்மளால சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா சாதாரண நிலையில நம்மளும் அதை சிந்திக்கிறோம். நம்ம கொஞ்சம் வேற விதமா சிந்திக்கிறோம். என்னன்னு கேட்டா, இப்ப லாலாஜியுடைய சீடர்களா இருக்கிறவங்க எங்கேயாவது போய் ஒரு மகான் முன்னாடி அமர்றாங்க. அமர்ந்த உடனே அவங்க இதயத்துல இருந்து ஒரு சாக்கடை மாதிரி துர்நாற்றம் வீசினாங்க. அப்ப அந்த மகானுக்கு முன்னாடியே, என்ன அவன் குருநாதர் எப்படிப்பட்டவரையா, இவரே குருநாதரா வச்சுக்கிட்டா உன் கண்டிஷன் இவ்வளவு மோசமா இருக்குதே அப்படின்னு அவர் கேட்டுட்டாருன்னா என் குருநாதரோட நிலைமை என்ன? அதனால இந்த மாதிரி சீர்கட்ட மனது உடையவங்க, ஆன்மீகத்துல வீணா போனவங்க,
அப்படின்னு ஒருத்தங்க உருவாகி அவங்களால என்னுடைய குருநாதருடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வேண்டுறார். எவ்வளவோ வேண்டியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி எதுவுமே அவர் வேண்டுனதா எனக்கு தெரியல. கிருஷ்ணர்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டதா கூட தெரியல. என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துங்க, எனக்கு செல்வ வளம் கொடுங்க அப்படிலாம் எதுவும் கேட்கல. முதல்ல கேட்கறதே குருநாதருக்காக கேட்கிறார். ஏதாவது மூத்த முனிவரிடம் சென்று இந்த சகோதரர்கள் தங்கள் நிலையை வெளிப்படுத்தினால் அது தன்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். அதனால் அப்படி எந்த விஷயமும் நிகழ்ந்து விடக்கூடாது என்று பிரார்த்தித்துக் கொண்டார். அப்போது அதுக்கு கிருஷ்ணரும் உறுதி அளிக்கிறார். அத்தகைய மகா புருஷருக்கு அவதூறு ஏற்பட இடமளிக்க கூடாது என்று கூறி தாமாகவே இறுதியாக அறிவிக்கப்பட வேண்டியதை எடுத்துரைத்தார். ஒரு ஒரு இறுதி அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒண்ணு கொடுக்குறார். இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கக்கூடாது. ஒண்ணு ஒழுங்கா அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்க வந்துடணும். இல்லைன்னா அவங்க ஒட்டுமொத்தமாவே காணாம போயிடும் ஆன்மீக வழியில இருந்து அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில ஒரு இறுதி அறிவிப்பை கிருஷ்ணர் கொடுக்கிறார். இப்போது இதை கடவுளின் கட்டளையாக கருதுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் இறுதி அறிவிப்பு. மகிழ்ச்சியான செய்தி என்னவெனில் நமது மதிப்பிற்குரிய குருநாதர் உங்கள் அனைவரையும் சீர்திருத்தவும் உங்களது உள்நிலையை உயர்த்தவும் தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ததோடு பல இன்னல்களையும் மேற்கொண்டார். ஆனால் நீங்கள் மாறவில்லை. கிருஷ்ணர் லாலாஜிய நமது மதிப்பிற்குரிய குருநாதர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இதுதான் நம்ம முதல்ல இருந்தே திருப்பி திருப்பி ஆச்சரியமாக பேசுற விஷயங்கள். ஒளி உலக ஆன்மாக்கள்கிட்ட மூத்தவர், இளையவர், அவர் ரொம்ப காலமா இருக்கிறவர், இவர் இன்னைக்கு வந்தவர் அப்படிலாம் எதுவுமே சீனியர் ஜூனியர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் லாலாஜியை மதிப்பிற்குரிய நமது குருநாதர்னு இறங்கி சொல்றார். நம்ம சொல்லுவோமா? நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரிசெப்டர் ஆயிருக்காரு. நமக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் பிரிசெப்டர் ஆகுறாரு. நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றோம்? நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? அந்த புதிதாக வந்திருக்க ஒரு பிரிசெப்டரை, ஒரு பழைய பிரிசெப்டர் இது மாதிரி நம்ம மதிப்பிற்குரிய அப்படின்னு என்னைக்காவது சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வருமா? அந்த மாதிரி இறங்குவோமா நம்ம? இல்ல புதிதா நம்ம ஒரு 30 வருஷம் அபியாசமா பண்ணிட்டு இருக்கோம். நேத்திக்கு ஒருத்தர் அபியாசியா வர்றாரு. அவரை இந்த மாதிரி தனக்கு சமமாக உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்ம கிட்ட எல்லாம் வருமா? வந்துருச்சுன்னா நம்ம தான் ஒளி உலகத்துக்கு போயிடுவோமே. அதனால இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மை அவங்களோட பொருத்தி பார்த்து நாம எந்த விதமான கருத்துக்களை எந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை வளர்த்துக்கணுங்கிற ஒரு உள்ளுணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுறுத்தல்களும் வசைகளும் கூட பலனளிக்கவில்லை. உங்களை மாத்துறதுக்காக ஸ்பிரிச்சுவலா ஒர்க் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு நேரடியான அறிவுறுத்தல்கள் வழங்கி பார்த்தோம். மேற்கொண்டு சில நேரங்கள்ல வசைபாடுதல் கூட நடந்தது. ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லை. கடவுள் இந்த அறிவிப்புக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தாமல் தவிர்க்கட்டும். தற்போது நீங்கள் கொண்டிருக்கும் நிலை நமது மதிப்பிற்குரிய குருநாதரின் நற்பெயருக்கு கேடு விளைவிப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக நான் கருதுகிறேன். நான் அவ்வாறு நிகழ விட மாட்டேன் என்று நம்புங்கள். கடவுள் மீது ஆணையாக அப்படி நடக்க அனுமதிக்கப்படாது என்று நான் அறிவிக்கிறேன். இதுதான் இறுதி அறிவிப்பு. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. யாரும் அவருடைய அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துற மாதிரி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். மீறி போனீங்கன்னா அந்த மாதிரி போறவங்க அது அழிவுக்கு தான் போவாங்க. அவங்க காணாம போயிடுவாங்க. ஆனால் லாலாஜியோட பெயர் கெடுவதற்கான எந்த ஒரு விஷயமும் நடக்க நான் விட மாட்டேன். எனது குருநாதரின் அளவு கடந்த கருணையால் நீங்கள் பயனடையவில்லை. அந்தோ எனது குருநாதரின் அளவு கடந்த கருணையால் நீங்கள் பயனடையவில்லை. சொல்றது கிருஷ்ணர். அவருடைய குருநாதர்னு சொல்றாரு லாலாஜிய. அந்தோ எனது குருநாதரின் அளவு கடந்த கருணையால் நீங்கள் பயனடையவில்லை. இப்போது அதன் மறுபக்கத்தை, அதற்கு நேர் எதிரானதை உங்களது எண்ணத்தில் வைத்து அதன் விளைவு பற்றி எண்ணி பாருங்கள். நம்ம ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். லாலாஜி 2 ரூபம், கால ரூபம், தயால ரூபம். இது வரைக்கும் உங்களுக்கு நடந்ததெல்லாம் தயால ரூபத்தினுடைய விளைவுகள். அப்படியே அவரை காலரூபியாக நினைச்சு பாருங்க. அழிவினுடைய ஒட்டுமொத்த உருவம் அவர். அவருடைய மறுபக்கத்தை உங்களது எண்ணத்தில் வைத்து அதோட விளைவு எப்படி இருக்குன்னு மட்டும் யோசனை பண்ணி பார்த்துங்க.
அந்த மாதிரி ஒண்ணும் நடக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தையோட இதையும் கிருஷ்ணர் சொல்றார். இதுதான் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட இறுதி அறிவிப்பு. யாருக்குன்னா, இந்த அமைப்புக்குள்ளார வராம வெவ்வேறு சிறு சிறு அமைப்புகள் மூலமாக தனித்தனியாக பிரிஞ்சு போய் தங்களுடைய ஆன்மீக சூழ்நிலையை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய சீடர்களுக்கு கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட இறுதி அறிவிப்பு. இந்த அளவுக்கு இறங்கி வந்துதான் கஷ்டப்பட்டுதான் வேலை செஞ்சிருக்காங்க. தெய்வங்களும் மனிதர்கள்ட்ட வரும்பொழுது பல்வேறு விதமாக கீழே இறங்கி வந்து பல்வேறு சாம தான பேத தண்டம் அப்படிங்கிற அந்த 4 வரிசைகளை வந்துதான் வேலை பார்த்திருக்காங்க. இப்போ ஃபைனலா எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இனி மேற்கொண்டு இது மாறல அப்படின்னா இனி வந்து கொஞ்சம் கடுமையான வேலைகளை தான் செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிற இறுதி அறிவிப்பு கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்கு. இதோட நம்ம இன்னைக்கு புத்தக வாசிப்பை நிறுத்திட்டு காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.